தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். வாழ்க எல்லா வளத்துடனும். கர்த்தரின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைய நல்வார்த்தை செபனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாகவும், நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும், அசைக்க முடியாத அன்பாகவும். காரணம், அவருடைய அன்பு அசைக்க முடியாதது. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது, கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜீசஸ் பிரேயர் டீம், ஜீசஸ் பாஸ்டர் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், சப வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், கலாச்சார வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். யார் யாருக்கு என்ன ஒத்தாசை வேண்டுமோ பரத்திலிருந்து செய்து கொடுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதை தோன்றும். மனாந்தரத்தில் வழியும் அவாந்தரவழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவரை ஆசீர்வதிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவர், யோபுவை ஆசீர்வதித்தவர், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.